ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான கோதுமை மாவு புட்டு எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அந்த கோதுமை மாவு வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்போ தான் அதோடைய வாசனை நல்லா வரும், கோதுமை மாவுடைய வாசனை. அப்போ நமக்கு வறுபட்டுச்சுன்னு தெரியும். இந்த கோதுமை மாவு புட்டு வந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது. இந்த கோதுமை மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இதை நீங்கள் சிம்மில் வச்சு கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். இந்த கோதுமை மாவு நல்லா 5 நிமிஷம் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு. சூடு நல்லா ஆறணும். இப்போ நான் இந்த சைடு மிக்சியில் ஒரு அரை முடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். அது கூட 4 ஏலக்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு நீங்கள் பொடி பண்ணி நம்ம புட்டில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் இந்த சைடு குக்கரில் தண்ணியை சுட பண்ண வைக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. இப்போ அதில் நான் கொஞ்சம் வெதன்னு இருக்கிற சுட தண்ணி எடுத்து இந்த மாவில் நான் தெளிச்சிக்கிறேன். நீங்கள் புட்டுக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பிசையணும். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசையணும். இந்த புட்டு வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு வந்து பிசைய சொல்ல உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக தான் இருக்கும். நம்ம அப்புறமா அதை சரி பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு மாவு வந்து நம்ம கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்குமான்றதை பார்க்குறதுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், கையில் இப்படி உருண்டை பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கூட பிசையணும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். பாருங்கள், நான் இப்போது உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள், அப்படியே நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி நின்னால் தான் உங்களுக்கு மாவு நல்லா நம்ம புட்டு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கோன்னு தெரியும், நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சிருக்கோம். நம்ம இப்போ இதை மிக்சியில் போட்டு 1 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் ஃபுல்லாக ஓட விடாதீங்க, விட்டு விட்டு ஓட விடுங்க. அப்போ நமக்கு இந்த கட்டி முட்டிலாம் இதுவாய் பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். நைஸாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை புட்டு குழாயில் போட்டுட்டு நான் கீழே வந்து முதல்ல தேங்காவை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கோதுமை மாவு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, அழுலோட சரியாக வேகாது. அப்படியே பூ மாதிரி போடுங்க. அது போட்டாச்சு. இப்போ மேலேயும் நம்ம அதில் தேங்காய் போட்டுக்கிறேன். நான் தெரியும், இன்னும் கொஞ்சமும் மாவு போட்டுக்கிறேன். இது 3/4 இதுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். போட்டு அழுத்தாதீங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், எனக்கு குக்கர் மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த இது புட்டு. நான் இந்த சைடு வந்து இட்லி பாத்திரத்துலேயும் வச்சிடுறேன் வேகிறதுக்கு. இதுவும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இது மேலே நான் தேங்காவை போட்டுறேன் கொஞ்சம். இப்போ இந்த சைடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம இந்த இட்லி குத்து எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுவும் வெந்து நிற்குது, இதுவும் வெந்து நிற்குது. நல்லா உங்களுக்கு வேகிறப்போ வாசனை வரும். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துடலாம். இப்போது நம்ம வேக வச்ச புட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு நம்ம கார புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கடாயில். அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன்.
4 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டிருக்கேன், அதுவும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த புட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இட்லி தட்டில் வேக வச்சோம்ல அதை, இதெல்லாம் நல்லா உடச்சி கொடுத்துடலாம். இப்போ இந்த உப்புமாவுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இது முதல்ல வெந்துடுச்சு, அதனால் இப்போ நம்ம சும்மா வதக்கி தான் விடுறோம் இதை, இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இதோட சேர்கிறதுக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி நம்ம ஒரு வாட்டி கலந்துட்டு இறக்கிடலாம். நம்ம உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு, இந்த சைடு புட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது அவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.